ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 61 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ எலும்பு குட்டியாக சுட்டு பொண்ணு இவங்க 3 பேருமே 3 ஆப்பனண்ட்டை தோக்கடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ அந்த ரெமியா டீமனை கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த லேசி பாஸ் கெஞ்சி கேட்டதை ஞாபகப்படுத்திட்டு நம்ம ஹீரோ அவளை கொல்லாமல் அப்பர் சண்டியாக மாற்றிருப்பாரு, அதுவும் மூஞ்சில் பீச்சாங்கையை வச்சு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த டீமன் புழுவை எல்ஃப் குடும்பத்தில் இருக்க எல்லாரோட உடம்புலேருந்து வெளியே எடுத்து அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றிடுவான். அவங்க எல்லாமே இப்போ நார்மலான நிலைமைக்கு மாறிட்டு இருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா முறிமு உலகத்துக்கும் அந்த எம்பையர் உலகத்துக்கும் சண்டையை மூட்டிட்டு இருப்பான். யாரு? அந்த கல்லை முழுங்கி பெருசா வானா பாருங்க, டீமன் கல்ட்டை சேர்ந்த தலைவன் அவன் தாங்க. இங்க சண்டை ஆயிடக்கூடாது, 2 பேத்துக்கும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு அந்த எம்பையர் உலகத்தை சேர்ந்தவங்களும் வந்திருப்பானுங்க. கூட அந்த மொட்டையனை வந்திருப்பான். அவன் இங்க பாருங்க, நாங்களே வாலண்டரியா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். இவங்க எங்களோட ஆட்களே இல்லை, இவங்க கண்ட்ரோல்லே இல்லை, இவங்களை நான் கட்டி போட்டு வச்சுட்டேன். முறிமு உலகத்து கூட நாங்கள் எப்பவுமே சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறிமு உலகத்து கூட எம்பையர் உலகத்தை சேர்ந்தவங்க பேசி சமாதானம் ஆயிக்குவாங்க. நம்ம இருக்கிற வீடியோ காலில் இதை முறிமு உலகத்துக்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னோடனே முறிமு உலகத்தில் ரொம்பவே நன்றி, நீங்கள் சண்டையை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டீங்க, தேங்க்யூ ஜின் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த எம்பையர் நாட்டை சேர்ந்தவனுங்க நல்ல வேலை சண்டை எதுவும் நடக்காம அப்படி தடுத்து நிப்பாட்டியாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் மொட்டையை அங்கே பேச போவானா அவன் மண்டையில் அப்படி சூரிய வெளிச்சப்பட்டு அப்படி மின்னும். முன்னாடி இருக்கவனால பார்க்க கூட முடியாது. ஐயோ கண்ணு கூசுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடிட்டு இருப்பான். செம்ம காமெடியா இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி கீழே நடந்து போய்கிட்டு இருப்பான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த 3 பேர் ரெமியா, அப்புறம் அந்த குண்டன், அப்புறம் பண்ணி முஞ்சுவாங்க. இவங்கெல்லாம் டீமன் உலகத்துக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவங்களை இங்கே சம்மன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலை ஓப்பன்லேயே வச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோ அந்த போர்ட்டல் கிட்ட போயிட்டு இவனுங்க இதை அதிக விலை கொடுத்து தான் ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க, இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டையும் கொடுத்தாகணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகும்போது அதை பார்த்துட்டு எலும்பு குட்டியா நம்ம ஹீரோ கிட்ட மாத்தர் நான் வேணா உள்ள போய் ஏதாவது பண்ணி இதை க்ளோஸ் பண்ண தைத்து பண்ணவா சொல்லுங்க மாத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ எலும்பு குட்டியா நீ இங்கேயே நில்லு, உள்ள இருந்து யாரும் வெளியே வராம பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் அந்த சுட்டி பொண்ணி உள்ள விட்டுறாத, நீங்க 2 பேரும் இங்க வாசல் நின்று பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு எலும்பு குட்டியா மாத்தர் அப்ப நீங்க என்ன பண்ண போதீங்க, இங்கேருந்து எதுவும் வெளியே வரக்கூடாது, இது போர்ட்டல் க்ளோஸ் ஆகணும், ஒன்றும் கவலைப்படாத நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உள்ளே போவார். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கூட டீலிங் போட்ட அந்த டீமன் கார்டு இருக்கான் பாருங்க, பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு இருப்பான். இவன் எப்படி பார்த்துட்டு இருக்கானா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும், இவன் ஒரு என்டர்டைன்மெண்ட் பைத்தியம், ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அதனால நம்ம ஹீரோ பண்ணுறதை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான், அதுவும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு. நம்ம ஹீரோ அவனோட உலகம் அந்த டீமன் கிங் தானே அவனோட உலகத்துக்குள்ளேயே நம்ம ஹீரோ போனோன்னே இவனை இங்கே போகிறான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்ப்பாரு. அப்படியே கட் பண்ணா 44வது ஃப்ளோரு இந்த டீமன் ரியாலம். அந்த ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ போர்ட்டலுக்குள்ளே உள்ளே போவார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க டீமன்ஸ்லாம் ஏய் இதுதான் ஓப்பன் ஆயிடுச்சே, நம்ம பேசாமல் ஏதாவது போய் பார்க்கலாமா, அங்கே நம்மளை கூப்பிட்டுப்பாங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இன்னொரு டீமனு டேய் அதுக்கெல்லாம் பேமெண்ட் அதிகமாக வேணும்டா, பேமெண்ட் கொடுத்தா தானே நம்மளாம் போக முடியும், அங்கே போகிறதுக்கு காசு வேணும், அமைதியாக நில்றான்னு சொல்லிட்டு இன்னொரு டீமன் அந்த டீமன் அப்படியே அங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கோம். எப்படியோ போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணு டீமன் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்கேருந்து யாரோ வர மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த டீமன்லாம் ஏய் இவன் அவன் தானே, இவன் தலைக்கு நிறையா விளைய வச்சிருக்காங்கடா, இவனை போட்டு தள்ளணும்னா நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வந்து நிற்கிறது நம்ம ஹீரோ ஜின்னு. சும்மா கெத்தா நிற்பாரு. அந்த டீமன்ஸ் 3 பேரும் டேய் இவனை அடிச்சு கொன்னு அப்படின்னா இவனுக்கு நிறையா காசு கொடுப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ ஏய் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து சண்டை போடுங்க, நீங்கள் மட்டும் என்னை கொல்ல வரல, என்னை கொல்றதுக்கு நிறையா பேர் வராங்க, ஏன்னா என் தலைக்கு அதிக விளையாச்சிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவனுங்க 3 பேர் வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. பட்டாருன்னு பார்த்தா அதுக்கு சென்டரில் வந்து அந்த டீமன் கார்டு வந்து குதிப்பான் பாருங்க, அந்த இடமே சும்மா வெட்டிச்சு சதரும். அட்டாக் பண்ண வந்து அந்த 3 டீமன்லாம் பறந்து போயிடுவானுங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு அந்த டீமன் கார்டு இதுக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், ஒரு வழியா நீ என்னோட சத்தியத்தை காப்பாற்ற போறியா ஜின், எனக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பான். இருக்கிற எல்லா டீமன்ஸை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவன், அவனை தோக்கடிச்சிட்டு இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றது இந்த டீமன் கிங் வெறியல் தான், இவன் ரொம்ப வெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமன் கார்டு என்ன செய்வான் அப்படியே நம்ம ஹீரோவை பிடிச்சி பறந்து போய்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அவனோட இடத்துல பார்த்துட்டு யோ இதெல்லாம் உன்னோட இடம் தானேயா, என்னடா இப்படிலாம் இடிஞ்சு விழுந்து நாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ அதெல்லாம் அப்படி தான் திடீர்னு சண்டை போடுவானுங்க, அந்த இடமே அழிஞ்சு போகும், நாங்கள்லாம் இப்படி தான் எங்களோட டெரிட்டரிக்குள்ளே நாங்கள் சண்டை போட்டு அந்த இடத்தையும் நாசம் பண்ணுவோம், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த கன் ஃபாதர் டீமன் எங்கே போனான், அவன் எங்கேயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த டீமன் கார்டு அதோட கோட்டைக்கு நம்ம ஹீரோவை கூட்டு போவோம். அங்கே கூட்டு போய் லேண்ட் பண்ணிட்டு அங்கே ஒருத்தர் இருப்பான் கண்ணாடி போட்டு நல்லா வெள்ளை மண்டையா, இவனோட பேர் செக்ரத். இந்த செக்ரத்தை பார்த்து டீமன் கார்டு நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட அவன் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா இங்கே அந்த அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு என்னடா
இப்படிலாம் பேசாதடா, நான் டீமன் கார்டு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணு, கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு அவன் கோவப்படும்போது, அதை கேட்டு அந்த செக்ரட்டரி இன்னும் கோவப்பட்டு அந்த டீமன் கார்டு கூட பார்க்காம கத்துவான். ஏன்னா அவன் அந்த டீமன் கார்டு கூட பார்க்காம கத்துவான். யோ டீமன் கார்டு, உனக்கு ஏன் தெரியணுமா, உன் காசு ஃபுல்லா அந்த நிக்கிறான் பாரு, அவனோட அந்த மேட்ச் சண்டை எல்லாத்தையுமே பார்க்கணும்னு அதுக்கு செலவு பண்ணிடுறியா? இங்க எதுவுமே இல்ல, ஏதாச்சும் வாங்கணும்னா அதுக்கு காசு வேணும்ல. போயும் அந்த மனுஷனோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீ அவனை போய் பார்த்துட்டு இருக்கியா? உன்னெல்லாம் என்ன சொல்றது? கொஞ்சமாச்சும் இங்க செலவுக்கு காசு கொடுத்தா தானே கோட்டையெல்லாம் பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியவே பிடிச்சி கத்துன்னு கத்துவான். அதை கேட்டு அந்த டீமன் கார்டு, ஐயோ டேய் நான் சொன்னேன்ல இவன் ரொம்ப கோவக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு காதுல அப்படியே கையை வச்சு நின்று இருப்பான். அவன் டீமன் கார்டா இவன் டீமன் கார்டான்னு தெரியாது. அந்த செக்ரட்டரி இன்னும் கோவப்பட்டு, யோ உன்னோட கோட்டையை நான் தான் ஏன் தனியா பாத்துக்கிறேன், எனக்குன்னு ஒரு இதுவுமே இல்ல, நீ என்னன்னா நீ வேஸ்டா எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதோ வீடியோ பாக்குற மாதிரி இவன் சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இவன் தான் அந்த டீமன் கார்டோட வேலையாளா, இவன் ரொம்ப நல்லவனா தெரியுறானே, இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியான கேரக்டர் தான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, இவங்கள மாதிரி ஒருத்தங்களை கூட வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ அந்த செக்ரத்தை பத்தி மனசுல யோசிச்சுக்கிட்டு சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது, அப்போ அந்த செக்ரத்து என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன், நீங்க உள்ள போலாம், உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே ரெடி பண்றேன், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் காசு கம்மியா தாங்க இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை குனிஞ்சு அப்படி நின்று இருப்பான். அந்த டீமன் கார்டும் வா உள்ள போலாம் சீக்கிரம் என்னோட ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோவை கூட்டு போவான். நம்ம ஹீரோவும் கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு அந்த செகரத்தை நக்கலா பார்த்துட்டு அப்படி போவாரா. அந்த செகரத்து நம்ம ஹீரோ பார்த்து, இவனுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்காது, இவன் ரொம்ப மோசமானவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அங்க அந்த டீமன் கார்டோட ரூமை பார்த்தா பாப்கார்னு கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடமே கன்றாவியா இருக்கும். அப்ப அந்த டீமன் கார்டு அதோட கான்ட்ராக்ட் எடுத்துட்டு, இப்போ என்ன சண்டை போடலாம், இப்போ இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இங்கே பாரு நான் இப்போ இங்கே இதுக்காக வரல, உனக்கு என்டர்டைன்மெண்ட் தானே வேணும், அதை விட ஒரு முக்கியமான என்டர்டைன்மெண்ட்டு 29வது ஃப்ளோரில் காத்துட்ருக்கு, அங்கே போகிறதுக்கு சில விஷயம் வேணும், ஆனால் அங்கே போனால் என்டர்டைன்மெண்ட் சும்மா மரண பங்கமாக இருக்கும், உனக்கு அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கடுப்பாகி அந்த டீமன் கார்டு அந்த பில்டிங்கை ஓங்கி ஒரு குத்து விடும் பாருங்க, சும்மா அடிச்சடியில் அந்த பில்டிங்கில் அவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்துடும். சரி எனக்கு இது கேட்கறதுக்கே செம்ம கடுப்பாக தான் இருக்குது, ஆனால் நான் இங்கே அதிகமாக எதிர்பார்த்தேன், ஆனால் நீ 29வது ஃப்ளோரில் ஏதோ ஒரு பங்கமான சம்பவம் இருக்குன்னு சொல்கிறல, அதுக்காக நான் உன்னை பர்மிஷன் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் வேணும், இங்கேருந்து எனக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போனால் தான் 29வது ஃப்ளோரில் அதை வச்சு என்னால் யூஸ் பண்ண முடியும், அது எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் கார்டு கிட்ட டீலிங் போட, சரி எனக்கு என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதை நீ கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அதுவும் டீலிங் போட்டுருவோம். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸு, அவனுங்க 29வது ஃப்ளோரில் அந்த கடற்கரையில் நின்றுட்டு போட்டு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போட்டு செஞ்சுருப்பானுங்க. சே இதை செய்யறதுக்குள்ளே போதும் ஆகுது, இதெல்லாம் தாக்கு பிடிக்குமா இல்லை கொஞ்சம் பெருசாக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு சின்ன போட்டு அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வானத்தில் ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. என்னது அது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டீமன் ரியாலம்ல இருந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய போட் அப்படி வந்து இறங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்னடா அது இவ்வளோ பெரிய போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த போட்டு மேலே நிற்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ அவங்க 2 பேரை பார்த்துட்டு, டே என்னடா போட்டு செய்றீங்களா, வாங்க இது என்னோட போட்டு தான் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டோன்னே, இந்த போட்டு எங்கேருந்து வந்ததுன்னா டீமன் ரியாலம்லேருந்து ஒயிட் பேர்ல் பிளாக் பேர்ல் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த கதை கடலில் நடக்கிறனால பைரட்ஸ் ஆஃப் கரீபியனில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்கானுங்க. அதில் பிளாக் பேர்ல் அந்த கப்பல் வரும், இதில் நம்ம ஹீரோட கப்பலோட பேர் ஒயிட் பேர்ல் அப்படின்னு இந்த பேர் வச்சிருக்கானுங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஒயிட் பேர்ல்ன்ற கப்பலில் அந்த கடலில் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ எப்படிடா கப்பல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு, இது டீமன் கிங்கோட கப்பலா, இது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, சொல்கிறேன் போகாத உனக்கு தெரியும், சரி இப்போ எங்கே என்ன நடக்குது எல்லாத்தையுமே கவனி அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவன் தான் இந்த மெக்கானிக்கில் பெரிய ஆளாச்சே, அவனோட இந்த ட்ரோனை வச்சு இந்த 29வது ஃப்ளோருக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேமரா வழியாக செக் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதில் அலிஸ் போகிற அந்த ஷிப்பில் பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் வந்து அந்த இடத்த அட்டாக் பண்ணியிருக்கு, அதை எல்லாத்தையுமே அவங்க தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அதை கேட்டு அவங்க ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட, சரி அந்த மான்ஸ்டர்லாம் அடித்து கொண்டாங்க, அலிஸ் என்ன பண்ணுறா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவங்க தனியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி அக்கறையாக கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணிப்பாங்க பாருங்க, அதே மாதிரி அவங்களும் கதை அப்படி போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நக்கல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோட உருவம் இருக்கிற அந்த கப்பலில் யார் போகிறா, அலிஸ் தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் வேலை பார்க்குற அந்த மாலுமிகள்லாம் மேலே பார்த்து எவ்வளோ அழகாக இருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. யாரன்னா வேற யாரு, நம்ம அலிஸை தான். அப்போ அந்த அலிஸ் வேம்பரை பார்த்துட்டு அங்கே வேலை பார்க்குற அந்த மாலுமிகள் எல்லாமே ஜொல்லு வடிச்சிட்டு சைட் அடிச்சிட்டு இருப்பானுங்க, என்னடா இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்ம அலிஸ் வேம்பேர் நம்ம ஹீரோ பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இங்கே இதை என்னால் தனியாக செஞ்சு முடிக்க முடியுமா, அந்த ட்ரெஸ்ஸர் முக்கியமான ட்ரெஸ்ஸர் என்னால் எடுக்க முடியுமா, இல்லை ஜின் இங்கே வந்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருப்பா.
அதை எல்லாத்தையுமே இங்கே வர கப்பல் எல்லாத்தையுமே அந்த எலி இருக்கு பாருங்க அது லைவாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த எலிக்கு பின்னாடி வந்துட்டு இங்கே எத்தனை பிளேயர் வராங்க, அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட பவர்லாம் எந்த மாதிரியா இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அந்த எலி அப்படி பின்னாடி திரும்பி அவங்கள அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மாதிரி தெரியல, அவங்களாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காக ஒரு முக்கியமான ஐடியாவை என்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எலி வில்லத்தனமா பேசும்போது அங்கே யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வேற யாரும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட இந்தியா கில்ட சேர்ந்த நிராசா தான் இங்கே இருக்கிறா. அவள் இங்கே வந்து ஏய் நீ ஜின்னை பற்றி குறைச்சி மதிப்பிடுற, அவன் இங்கே வந்தானா அவனை சமாளிக்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும், அது ரெடியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவள் சரியான வில்லத்தனமாக இருப்பா. அப்படியே இந்த பக்கம் அந்த டீமன் கார்டு இது எல்லாத்தையுமே டிவியில் படம் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு பாப்கார்ன் எடுத்துகிட்டு வல்லு வதக்குன்னு தின்னுட்டு பரவாயில்லையாப்பா போக போக பைரட்ஸ் ஆஃப் கரிபியன் படத்தில் வர மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அதை எல்லாத்தையுமே அவனோட அந்த அசிஸ்டண்ட்டு கண்ணாடி போட்டவன் யாரா அந்த டீமன் கார்டு இப்படி பண்ணிட்டு இருக்கானடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.